அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள். சர்ப்ரைஸாக உள்ள போகலாமா? எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாமல் சர்ப்ரைஸாக போனால் தான் உங்களை நல்லா அதிர்ச்சிக்குள்ளாக்க முடியும். இந்த தடவை கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் இல்லை, பல அதிர்ச்சி தகவல்களை தான் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப ஜாலியாக தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே பார்க்க முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிடலாமா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா நியூசிலாந்து இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற ஒப்பந்தம் ஏப்ரல் 20 கையெழுத்தாகுதுங்க. இதன் மூலம் நம்மளுக்கும் நியூசிலாந்துக்கும் 5 பில்லியன் இலக்கு செட் பண்ணுறாங்க. 2 மடங்காக உயர்த்த போகிறாங்க. அது இல்லாமல் இந்திய பொருட்களுக்கு நியூசிலாந்து வரி விலக்கு அளிக்கிறது. நியூசிலாந்தில் 70% பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்க இந்தியாவும் முடிவு செய்துள்ளது. இது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் கொஞ்சம் அப்படியே இருந்தது, அப்போ ஓகே ஆகிடுச்சு. அப்போ தான் ஆல்மோஸ்ட் நம்ம மேக்ஸிமமான நாடுகளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கோம். ரைட்டு, 2வது சம்பவத்தை பார்த்துடலாம். ஃப்ளோரிடாவில் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு சூறாவளி புயல் சுழன்று அடிக்குது. சாதாரணமாக அடிக்கலை, சுழன்று அடிச்சிட்ருக்கு. அப்படி சுழன்று அடிக்கும்போது ஒரு 32 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே. ஆனால் அது எங்கே போச்சு அப்படின்னா, அவங்களுடைய வான்படை தளம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு உள்ளே நுழைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு இழப்புகள் இருக்குன்னு தெரியல, ஆனால் அவசர நிலை பிரகடனம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சூறாவளி புயல் கொஞ்சம் நகர்ந்து அப்படி இந்த பக்கம் வந்திருக்கு. நம்ம ஊரில் வர மாதிரி வராது. அமெரிக்காவெல்லாம் மாட்டுச்சுன்னா அந்த ஏரியாவே தரமட்டமாக்கிடும், அந்த அளவுக்கு இருக்குது. 2024 2023 கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 புயல் இது மாதிரி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அமெரிக்காவோட. பட் இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து மற்றொரு அதிரடியை கிளப்பியிருக்கிறார். வழக்கமாக ட்ரம்ப் என்ன பண்ணுவார், செய்தி சொல்கிற மாதிரி எக்ஸலத்தில் போட்டார் ட்ரூத் சோசியல் மீடியாவில். அடுத்த தலைவரே மனசாட்சின்னு சொல்லிட்டு திடீர்னு யாருக்கிட்ட மெசேஜ் மாற்றி அனுப்பிட்டீங்க, சோசியல் மீடியாவில் வெளியே போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடி அப்புறம் டெலீட் பண்ணி விட்டார். இருந்தாலும் மக்கள் போட்டு டெலீட் பண்ணதை விடுவாங்களா? தூக்கிட்டாங்க. என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இப்போ தான் ஒரு கிரேட் ஃபோன் கால் யாருக்கிட்ட பேசினேன்னா, பிரைம் மினிஸ்டர் அர்மீனியா நிக்கோலஸ் பாஷியம் கிட்ட பேசினேன். வெரி ஸ்மார்ட் அண்ட் டஃப் லீடர். அவர் ஒத்துக்கிட்டாராம், அமெரிக்காவுக்கு ஏர்ஃபீல்டு கொடுக்குறன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. சப்போஸ் ஈரான் ஃபீஸ் டீலை ஒத்துக்கல அப்படின்னா நாங்கள் அர்மீனியாவை யூஸ் பண்ண போகிறோம். ஈரான் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, அப்புறம் அவங்க புரோக்கர் அதாவது பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா நோ சாய்ஸ், பாஷியம் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் டீல் ஏற்படுத்துறது தான் வேலை. இனி இது ஒரு பிக் டைம். நிக்கோலஸ் பாஷியம் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டிருக்கிறாரு. அப்போ தான் நினச்சேன் நான், சரி ரைட்டு. அடுத்தது அர்மீனியா நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. பட் அசர்பைசான் இன்னும் எந்த அளவுக்குன்னா தள்ளி இருந்தாலும் அவங்களும் அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் அமெரிக்காவுடைய விசுவாசிகள். என்ன இப்போ ரீசெண்டாக 2 நாடுகளுக்கும் அமைதி ஏற்படுத்தினாங்க இல்லையா, அது பார்த்தோம்னா ஐரோப்பா தான் ஏற்படுத்தினாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ட்ரம்ப் ஸ்கோர் பண்ணிட்டார். ஸ்கோர் பண்ணி அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி அர்மீனியா ஈரானுடைய எல்லை பகுதி ஓரமாக இருக்குது. அசர்பைசானும் அர்மீனியாவும் அர்மீனியா தனது தளங்களை கொடுக்கும் பட்சத்தில் இனி அர்மீனியா மீதும் ஈரான் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அர்மீனியா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் மனுஷன் அதை ட்விட்டை டெலீட் பண்ணிட்டாரு. டெலீட் பண்ணிட்டாலும் மக்கள் விடுவாங்களா சோசியல் மீடியாவில்? விடல. அதனால் பார்க்கலாம். நம்ம ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் நேஷ்னல் செக்யூரிட்டி, பார்லிமெண்ட் ஸ்பீக்கரோட நேஷ்னல் செக்யூரிட்டி நம்ம பாகிஸ்தானில் போயிட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றியோ அதை பற்றியோ நம்ம பேசியிருக்கக்கூடாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். அதை கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணியிருக்கணும். அங்கே போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திடக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களாம். அது இல்லாமல் அது பார்லிமெண்ட்லேயும் கூட நேற்று தெரிவித்திருந்தாங்களாம், இந்த மாதிரி அதை ஹோல்டு பண்ணியிருக்கணுன்ற மாதிரி. ஆனால் எனக்கு இன்னுமே ஒரே ஒரு டவுட்டு தான், பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகிடுச்சு. இன்னும் எதுக்கு 144 தடையை போட்டு இந்த இஸ்லாமாபாத் முழுவதும் தடையை போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல பாகிஸ்தான். சரி, ஓகே, ஏதோ அடுத்த இன்னும் 2-3 நாள் வருவாங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு காலையில் கூட அராக்சி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் பாகிஸ்தானில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு வந்துட்டுருக்கிறாரா இல்லை அதுவுமே வழக்கம் போல் ஊடகங்கள் கதை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இல்லை பாஸ், அவர் கன்ஃபார்மாக வர மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க, தாக்குதலுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது. அதே போல் தெஹரானுடைய ஏர்போர்ட்லேருந்து
இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மஸ்கட் ப்ளஸ் வந்து இஸ்தான்புல் இரண்டுக்கும் தனது விமான சேவையை மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் கடுமையான ஒரு தாக்குதல். இஸ்ரேல் வீரர்கள் முன்னேறுகின்ற பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் நிறைய வீரர்கள் வந்து கொஞ்சம் காயமடைந்திருப்பதும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. ஏன்னா திடீர்னு அந்த இடத்துல ஹெலிகாப்டர் இறங்கி நிறைய பேர்த்து மீட்டுட்டு வந்த மாதிரியும் தெரியுது. அதனால் அந்த இடத்துல ஃபைட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. காலையில் தான் அமெரிக்கா சொன்னாங்க நகிஹே ஃபினிஷிங் ஹே, அடுத்த 20 days எக்ஸ்ட்ரா ஹே அப்படின்னாரு. ஒரு ஹேவும் கிடையாதுங்க. கடைசியில் தாக்குதல் ஹே அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலாம் நடந்துட்டு இருக்கு. அங்கே பிரான்ஸ் ரொம்ப டென்ஷனாகிறாங்க இஸ்ரேல் மீது. இப்போ நிறுத்த போகிறீங்களா இல்லையான்ற மாதிரியான எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலவரத்தில் குவைத் மீது ஈராக்கிலிருந்து ஒரு 2 ட்ரோன் தாக்குதல் அனுப்பியிருக்காங்க. குவைத் வந்து நல்வாய்ப்பாக நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், யாருக்கும் எந்த பாதிப்புகள் இல்லைன்றாங்க. தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்களா, அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியுது. அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு சாட்டையும் காட்டுறேன். நான் இந்த சாட்டில் அவங்க அரபு நாடுகளோட எண்ணெய் கிணறுகளை வரிசையாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இனி ஈரான் மட்டுமே இது இலக்குகளாக வைக்காது, எங்கள் பங்காளிகளும் இலக்குகளாக வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு மிரட்டலையும் விடுறாங்க. அந்த மிரட்டலுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் ஒரு சாம்பிள் ஒன்று அனுப்பட்டுமா. இப்போ நம்ம கிரிக்கெட்லாம் நம்ம விளையாடணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரையல் பால்னு ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி பாஸ் 2 குவைத்துக்கு ட்ரையல் அனுப்பட்டுமா அப்படின்னு ஈராக்கில் இருந்து 2 ட்ரையல் அனுப்பியிருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். மற்றொரு பதிவு வந்து நீங்கள் பென்குரியன் விமான நிலையத்தில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. 12 FA-18 ஃபைட்டர் ஜெட்டும் 30 A-10 கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் பொசிஷனும் வந்து 6 AC-130 கன்ஷிப் அசிஸ்டன்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சப்போர்ட்டுக்கும் அப்புறம் நிறைய KC-135 ரீஃபியூலரும் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தொடர்ந்து க்ளோஸ் பண்ணதுனால ஈரானுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வந்து சேரலை. இது வந்து சப்ளை செயின் பாதிக்கப்படுது. உடனடியாக அமெரிக்கா விலக்குகள் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஈரான் இந்த கோரிக்கையை வைத்தா மதுளுக்கு எல்லாம் என்ன கோரிக்கை வைப்பாங்க? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தமாக, மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பு வருது, மாத்திரை மருந்துகள் வரலன்றதுனால நீங்கள் உடனே ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அமெரிக்கா கிளாஸ் திறந்து விடணும் அப்படின்னா இதே தான் மற்ற நாடுகளும் கோரிக்கை வைப்பாங்க. நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணாதான் எங்கள் நாட்டுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மீதியெல்லாம் வரலன்னு இந்த பக்கம் அரபு நாடுகள் கதறிட்டு இருக்காங்க. யூகேவுக்கும் பெரிய பாதிப்புன்றாங்க. அப்போ அதே தான் நீங்கள் திறந்து விடுங்கன்னு பதிலு கேட்பாங்க. அதனால் இது வார்த்தை மோதல்கள் எப்படி மாறுகிறதுன்றது பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு பெருசாக மருந்தெல்லாம் பாதிப்பு இருக்குன்றாங்க. இருந்தாலும் நிறைய நட்பு நாடுகள்லாம் கொடுக்குறது தயாராக இருக்காங்க. நிறைய போட்டு ஃப்ளைட்டில் இறக்கியிருக்காங்க. நம்ம இந்தியா கூட கிட்டத்தட்ட 3 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை வந்து அனுப்பியிருந்தோம் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் தடைப்பட்டதுனால இந்த நான் வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். நான் இது வந்து நீல கலர் இருக்குல்ல, அது வந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் லாஸ், அவங்களால ஏற்றுமதி பண்ண முடியல ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம். கீழே அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அது வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்குமே இந்த 38 நாள் பக்கத்தில். அப்போ ஈராக் வந்து 18% சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, 82% ஃபெயிலர். அப்போ ஈராக் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது குவைத் 25% எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, 75% வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கத்தார் 30% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 70% பாதிக்கப்பட்டிருக்கிறது. சவுதி 66% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த யான்பு வழியாக இந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 34% வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. UAE 74%. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓமன் கிட்ட டையப் வச்சு அப்படியே இந்த பக்கம் வந்து அழுக்காக வந்து அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுக்கிறாங்க. அதனால் 26% தான் அவங்களுக்கு பாதிப்பு. ரொம்ப சொகுசாக இருக்கிறது யாருன்னா ஓமன் தான். எந்த பாதிப்புமே இல்லை, அவங்க பாட்டுக்கு நேக்காக அந்த பக்கம் வர்றதும் அந்த பக்கம் தள்ளி வர்றதுமா இருக்கிறாங்க. அதனால் ஓமன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஓமன் ஏற்றுமதினால ப்ளஸ் வந்து சவுதியினுடைய ஏற்றுமதியினால தான் கொஞ்சம் சப்ளை செயின் வந்து பாதிக்கப்படாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கெல்லாம் கிடைக்குதுன்றது ஒரு கூடுதல் தகவல். டோட்டலாக ஈரான் கட்டுப்படுத்துறதுனால 56% ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு, 44% வந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அமெரிக்கா வந்து ஒரு மானியத்தேனையே பொன்மானியன்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க நேட்டோ நாடுகளுக்கு. இதுக்கப்புறமும் ஏன் ஸ்பெயின் நேட்டோ நாடுகளில் தொடரணுமா, நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக திங்க் பண்ணி பாருங்கள், எனக்கு ஏதோ ஒரு பதில்களை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க, ஸ்பெயினை தூக்கிடுவாங்களா என்ன ஸ்பெயினுக்கு மட்டும் மற்ற எல்லா நாடுகளுக்கும் வரி போட்டிருக்கிறது ஈரான். ஆனால் ஸ்பெயினுக்கு மட்டும் நாங்கள் இன்னும் யோசனை பண்ணல, அவங்க ஃப்ரீயாக போகலாம், எங்களுடைய டேக்ஸ்லேருந்து அவங்க வந்து வரி விலக்கு பெறாங்கன்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் அமெரிக்காவுக்கு டென்ஷனாக இருக்கும். இல்லை
மற்ற நீ எல்லா நாடுக்கும் வரி வச்சுட்டு கடைசியில் நீ ஸ்பெயினுக்கு வரி விலக்கு கொடுக்குற பற்றி அதுதான் ரொம்ப ஓவர்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். யூகேவை மிரட்டிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். தொடர்ந்து இவங்க என்ன பண்ணாங்க, டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க யூகேல. அந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸை வந்து உடனடியாக நீங்கள் குறைக்கணும், எல்லாம் நிறுத்தணும், இல்லைன்னா கடுமையான வரி விதிச்சிருவேன். வரிக்குதிரை வரிசாமின்ற பேரே எனக்கு இருக்குது. என் பேர் இது வரைக்கும் வெளியில் நான் சொன்னதில்லை, ஆனால் செயல்படுத்தி தான் காட்டுவேன், போட்டுமா அப்படின்னு யூகேவை போட்டு ஒரு மிரட்டி இருக்கிறாங்க. இந்த கரீபியன் கடல் பகுதியிலிருந்து சின்ன சின்ன போட்டெல்லாம் வந்தால் சுட்டு தள்ளிடுறாங்க. கடந்த வாரத்தில் கூட ஒரு 2 போட்டை சுட்டுட்டாங்க. வாரத்துக்கு ஒரு போட்டு 2 போட்டு சுட்டே இருக்கிறாங்க. குறைஞ்சது 2 பேர் 3 பேர் இறந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 120 ஆர்கனைசேஷன் என்ன கேட்குறாங்கன்னா, டிமாண்ட் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பாட்டுக்கு வர்றவங்கலாம் உங்கள் நாட்டில் போதைப் பொருள் கடத்துறான்னு சுட்டு தள்ளுறீங்களா, இந்த ஏரியாவில் எங்களால் மீன்பிடி தொழில் கூட பண்ண முடியல, அமெரிக்கா கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். பட் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோட நிறைவு பகுதியில் 20ஆம் கட்ட பொருளாதார தடையை ரஷ்யா மீது போட்டிருக்காங்க. இந்த 20ஆம் கட்ட பொருளாதார தடையில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேங்க் மீது போட்டிருக்காங்க, பேங்க்குடைய ஷேடோ ஃப்ளீட்டு, மிலிட்டரி சப்ளை செயினு, ப்ளஸ் நிறைய பாதிக்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. 20 ரஷ்யன் பேங்க்குக்கு போட்டிருக்காங்க. அப்போ 20 ரஷ்யன் பேங்க்குக்குன்னா ரஷ்யா ஏற்கனவே டெபாசிட் பணத்தை திருடி உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஐரோப்பா. இது வந்து லீகலைஸே கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு, கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் உக்ரைன் ரொம்ப உக்ரைனுக்காக ஐரோப்பா யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை 1% திருடிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவங்க நிறைய பணம் டெபாசிட் பண்ணியிருந்தாங்க ஐரோப்பாவுக்குள்ள. அந்த பணத்தெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பா. அந்த திருடிய பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் காலம் எப்படி சுழன்றது பற்றியா. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வீரர்கள் இங்கே உக்ரைனுடைய நபர்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து தலைவாணி போயிட்டு அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு வாண்டுறாங்க. இன்னைக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய முன்கள வீரர்கள் குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து ஜெர்மனிக்கு அனுப்புகிறாங்க, போப்பா போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு வாப்பா, நம்ம எப்படி ரஷ்யாவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்கோம், ரஷ்யா எப்படி அள்ளு கலந்து போயிருக்கு, அள்ளி வண்டு சில்லி வண்டெல்லாம் எப்படி தெரிச்சு ஓடுறாங்கன்றதை கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு வாப்பான்னு இப்படி அனுப்புகிறாங்க. பார்த்தியா, காலையில் ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு, உங்களோட வான்தடுப்பு சாதனம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், எல்லாம் என்கிட்ட பலமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 2 தகவலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கைதிகளை வந்து சிறை மாறிப்பாங்க, அதாவது பரிமாறிப்பாங்க, சிறை மன்றம் பாருங்க. இவங்க ரஷ்யா தரப்புலையும் உக்ரைன் தரப்புலையும் இந்த வீரர் பாருங்க எந்த அளவுக்கு காஞ்சி போய்க்கிறாங்கன்ட்டு. வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பாடே கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. நான் கூட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அனுப்புகிறேன், மச்சான் நான் என்ன பண்ணாலும் என்னால் உடம்பு குறைக்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணுன்னே, அதான் வாப்பா கொஞ்சம் ரஷ்யா சிறையில் போயிட்டு இது மாதிரி நான் உக்ரைன் நாள்னு ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி அனுப்புவாங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறேன். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஐடியா இல்லை. உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடல. வாப்பா அங்கே போயிட்டு சிறையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மீதி சிறையில் இருந்தால் நிறையா உள்ளே இப்படி போகிறாங்க இப்படி வராங்க, அதனால் அங்கேயும் இந்த மாதிரி சிறைக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனுப்பி வைக்கிறேன் நானும். முடிஞ்சால் நீங்களும் யாராவது உடம்பு குறைக்கணும்னு யாராவது ஐடியா கேட்டாங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.